ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்ட ஒரு விஷயத்தை நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி தரப்போறேன். இந்த வராகி அம்மா மேல ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் இப்போது நீ இதை கேட்க வேணாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட என் வார்த்தைகளை நீ கேட்குறியோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில அதற்குரிய பலன்கள் வந்து சேரும். இத்தனை நாளா நீ என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைவேறலங்கிறதுக்காக உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது என் செல்லமே. நீ கேட்ட வரம் கொடுக்கும் இந்த வராகியானவள் இன்னுமே ஒரு விஷயம் நீ கேட்டும் உனக்கு கொடுக்கலனா அதை இன்னும் சிறப்பான விதத்தில் சிறப்பான நேரத்தில் உன் கைகளில் கொடுக்க போறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட உனக்கான விருப்பத்தை தான் போறேன். நீ எதுக்காகவும் பயப்படாம எப்போதும் தைரியமாக இருக்கணும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும். இந்த வராகியம்மா எல்லாருக்குமே சோதனைகளை கொடுப்பேன், ஆனா எல்லாருமே அதை சரியாக கையாளும் பக்குவத்தோட இருக்கிறது கிடையாது. ஆனா நீ எவ்வளவு கஷ்டம் சோதனை பிரச்சனை வந்த போதும் வராகி வராகின்னு என்னையே நம்பக்கூடிய பிள்ளையாக என்கிட்டையே வந்து வேண்டுதல் வச்சு என்கிட்டையே வந்து அழுது புலம்பி என் கஷ்டங்களை போக்குன்னு மறுபடியும் மறுபடியும் என்னை வந்து தானே சரணடைஞ்ச. அப்படி என்னையே முழுசா நம்பிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில இனிமே என்னை மீறி எந்த தீங்கும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உன் விருப்பங்களை எல்லாம் அழகாய் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தருவதற்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். இந்த வராகியம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ஏழை பணக்காரன்னு எந்த பாரபட்சமும் எனக்கு கிடையாது. நான் எப்போதும் எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவளாக எல்லாருக்கும் அன்பை ஒரே மாதிரி வழங்கக்கூடிய தாயாகத்தான் இருக்கேன். இதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீயும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனை கவலை எது வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடு. உன் கஷ்டங்களை மட்டும் சொல்லலை, உன் கஷ்டத்துக்கு காரணமானவர்களும் கண்ணீருக்கு காரணமானவர்களும் உன்னை அவமானப்படுத்துகிறவங்களும் கேலி கிண்டல் பண்ணவங்களையும் கூட நாளைக்கு கண்ணெதிரே நீ பார்க்க நேரும் சூழ்நிலை வரும்போது அவங்கள மன்னிச்சு மறந்து சிரிச்சுக்கிட்டு தாண்டி போய்கிட்டே இரு. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சு இவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களேன்ற அந்த விஷயமே அவங்க மனசை குத்தி பெராண்டி காயப்படுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்துடுமேன் செல்லமே. ஆனால் நீ எப்போதும் நல்ல மனசோட நல்ல எண்ணத்தோட நல்ல நம்பிக்கையோட எல்லாருக்குமே நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நீ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்ட. இப்போது உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் முடிவை வெற்றியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நிச்சயமாக அற்புதத்தை நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல் நிறைவேறணும் தானே நீ ஆசைப்பட்ட, ஆனால் அது நிறைவேறாததால் இப்போ குழப்பத்தோடு இருக்க. நாம் விரும்பினது நடக்குமோ கிடைக்குமோன்னு இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களும் தீரும்படி தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். உண்மையிலேயே ஒருத்தர் இருவருக்குள்ள உண்மையான அன்பும் பாசமும் இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் அங்கே கோபம் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுன்னு எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்படி யாரோ 2 பேருக்குள்ள சண்டையே வரலை, அவங்க எப்போவுமே அன்பாக பாசமாகவே இருக்கிறாங்கன்னா அந்த அன்பு நிச்சயம் பொய்யாகத்தான் இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அளவு கடந்த அன்பும் பாசமும் இருக்கும் இடத்துல சண்டை சச்சரவுகளும் கோபமும் மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் வந்தே தீரும் என்பதுதான் உண்மை. ஆனால் இப்படி பிரச்சனை வந்துருச்சு சண்டை வந்துருச்சுங்கிறதுக்காக நீ எதிலுமே தோற்று போயிட மாட்ட. என்னுடைய குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடம் இல்லை என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னை வெற்றி வாகை சூடும்படி ஜெயிக்க வைப்பேன். இந்த சமூகத்தில் வாழக்கூடிய உன்னை, என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன்னை வெறுங்கையோட வெறும் கவலைகளோட கஷ்டத்தோட மட்டுமே வாழும்படி விட்டுட மாட்டேன். நீ திடமான விசுவாசத்தோட முழு பக்தியோட நம்பிக்கையோட என்னை நோக்கி காத்திருக்கும் போது அதற்கு பலனாக
உன்ன பக்திக்கு பரிசாக உனக்கான நல்லதை நான் நடத்தத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. அதே போல நீ எதிர்பார்த்ததையும் ஒவ்வொரு நாளும் நான் நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட நீயும் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க. ஆனால் ஒவ்வொரு நாள் முடியும் போதும் என்னடா இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, சரி நாளைக்காவது நல்லது நடக்குவேன்னு அதை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க. அப்படி உன் வாழ்க்கையவும் என்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிட்டு உன் வாழ்நாளையும் நீ நம்பிக்கையோடு வாழும்போது அதற்குரிய பலனை நான் கொடுத்துதானே ஆகணும். நிச்சயமாக உன் பிரார்த்தனைகள் அத்தனையையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நீ எந்த சூழ்நிலையிலும் யாரையும் திட்டவோ கோபப்படவோ சண்டை போடவோ வேணாம். எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை மட்டும் உன் நினப்பாக நீ வச்சுக்கிட்டினா போதும். நீயும் உன் மனசுக்கு ஏற்றாற்போல நன்றாக வாழும்படி நான் செய்திடுவேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும்படி செய்ய போகிறேன். நீயும் உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் சிரிச்சுக்கிட்டும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள தயாராகு. கஷ்டம் பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே கவலைப்பட்டு மூளையில் முடங்கி சோர்ந்து போகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதற்கு பதிலாக நீ தைரியமாக நல்லது நடந்துருன்ற நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளும் போது உன்னுடைய தடைகள் அனைத்துமே சுக்கு நூறலாய் ஒருங்கி போயிடும் என் செல்லமே. உனக்கான வெற்றிப்படிகளை நானே உருவாக்குறேன். எவ்வளவுதான் கெட்டது நடந்தாலும் அதை நேரடியாக நேர்மறையாக எதிர்கொள்ள தைரியமான மனசோடு இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கெட்டது நடக்கும்போதும் பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போதும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறதுங்கிறதும் கஷ்டமான விஷயம்தானு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்கிறதை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாரு. உனக்கு பிடிக்காத, உனக்கு வேண்டாத, உனக்கு விரும்பாத விஷயங்கள் நடக்கும்போது அதை உன் முகத்தில் வெளிக்காட்டிக்காம சிறு புன்னகையோடு அதை சமாளித்து கடந்து போக கற்றுக்கிட்டினா உன் துயரங்களும் கூடிய சீக்கிரமே கரைஞ்சு காணாமல் போயிடும். ஏன்னா அதை செய்யப்போவது உன் தாய் நான் தானே. சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க. ஆனால் அப்படி நீ நினச்சது போல் நடக்காத சமயங்களில் உடனே நீ மனசு ரொம்ப நொந்து போயிடுற. சில நேரங்களில் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா கிட்ட விட்டுடு. நீ எதுவுமே செய்யாமல் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு என்னையே நம்பி காத்திருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ நினச்சதை விட சிறப்பாக உனக்கு நான் நடத்தி கொடுத்துருவேன். சில விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படும் போது அமைதியாக பொறுமையாக காத்திருக்கவும் கற்றுக்கோ. எல்லா விஷயத்திலும் அவசரப்பட்டினா உடனே நடக்கணும்னு நினச்சினா தீவிரமாக அவசரமாக எதையாவது செஞ்சினா அது சரி வராது என் செல்லமே. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த வராகியம்மாவை மனசு முழுக்க நம்பிக்கையோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசில் அமைதி நிரம்ப நிரம்ப நடப்பது அனைத்தும் சரியாக நடக்க தொடங்கிடும். நீ மனசை அமைதியாக மட்டும் வச்சுக்கிட்டினா போதும். இந்த வராகியம்மா உன் மனசுக்குள்ளே வந்து குடியேறி உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி காட்டிடுவேன். கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய அருளாசிகளையும் ராஜயோகத்தையும் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்து நீ எதிர்பார்த்தபடி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும்படி செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்து, என் வார்த்தைகளை வாக்குகளாக கேட்ட இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் வரும். நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ இத்தனை நாளாக அனுபவிக்கும் கஷ்டத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்துவிட்டாய் தானே. இப்போது நடப்பது எல்லாமே உனக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் கூடிய சீக்கிரம் இது அப்படியே உன் இஷ்டத்துக்குரிய விஷயமாக, உனக்கு சாதகமாக நீ நினச்சது போல முடியும் விஷயமாக மாறதான் போகுது. மிக பெரிய அளவில் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிற. சின்ன சின்ன கஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்தீனா நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு இஷ்டப்பட்ட நீ விருப்பப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி முடிச்சிடுவேன் என் செல்லமே. சவால்களும் தடைகளும் பிரச்சனைகளும் தடங்கல்களும் எவ்வளவு வந்தாலும் உன் குறிக்கோளை நீ நினச்ச விஷயத்தை நடத்திக்கிறதுல நீ உறுதியாக இரு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டும்தான்
உன்னால் தடைகளை எதிர்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு எல்லா பிரச்சனைகளையும் பெருசாக தலைக்கு மேலே பாரமாக தூக்கி வச்சுக்கிட்டீன்னா எதையுமே உன்னால் சமாளிக்க முடியாது என் செல்லமே. அதுக்கு பதிலாக நடக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு எல்லாத்தையும் சுலபமாக எடுத்துக்கொள்ள தயாராகு. உறவுகள் தூக்கி எறிஞ்சாலும் சுற்றமும் சொந்தமும் பந்தமும் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நீ வருத்தப்படாம அவங்க கண்ணு முன்னால் வாழ்ந்து காட்டு. அவங்களே மறுபடியும் உன்னை தேடி வரும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நானும் உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. உன் தகுதியை மீறி திறமையை மீறி நீ ஆசைப்படுறது தப்பே இல்லை. ஆனால் உன் ஆசை எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கான தகுதிகளையும் பெருசாக வளர்த்துக்கணும். சும்மா ஆசைப்பட்டுட்டு அது எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுவதற்கு பதிலாக ஆசைப்பட்டதை அடைவதற்கு உன் தகுதியையும் திறமையையும் வளர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதும் அழகாக உன் கைகளில் வந்து சேரும்படி செய்வேன் என் செல்லமே. ஒரு முறை தப்பு செய்கிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். தவறு செய்தால் தானே மறுபடியும் அதை எப்படி சரியாக செய்கிறதுன்றதை கற்றுக்க முடியும். தவறு செய்கிறதும் தப்பு நடக்கிறதும் ஒரு நல்ல அனுபவம்தான். தவறு செய்தால் மறுபடியும் அதை சரியாக செய்வதற்கு உரிய அனுபவத்தை கற்றுக்கோ. எப்பவும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக மௌனமாக இருந்தினாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும். அதுவும் எல்லா விஷயங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நீ மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கும் போது அந்த பிரச்சனை இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா நீ அனுபவித்த வழிகளுக்கெல்லாம் பலனாகவும் பதிலாகவும் பரிசாகவும் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கணும்னு தீர்மானிச்சிருக்கேன். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே அழகாக அமைஞ்சிடாது. அமைஞ்ச வாழ்க்கையை அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக மாற்றிக்கிறது தான் வாழ்க்கை. நீயும் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முயற்சி செய். அதுக்கு என்ன செய்யணும், எந்த விதத்தில் நீ மாறணும், எந்த விஷயத்தை நீ மாற்றணும்னு எல்லாத்தையும் சரியாக யோசிச்சு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொள்ள தயாராகு. இந்த உலகத்திலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள்னா அது உன் மனசாட்சி தான். ஏன்னா உன் மனசாட்சி இப்படியும் பேசும் அப்படியும் பேசும், நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும், உனக்கு சாதகமாகவும் பேசும் உனக்கு எதிராகவும் பேசும். அப்படிப்பட்ட உன் மனசாட்சியை முதல்ல திருப்திப்படுத்தி நீ செய்கிறது சரி நீ சொல்கிறது சரின்னு உன் மனசாட்சி உன்னை ஒத்துக்கொள்ளும்படி நீ செஞ்சிட்டினா அதுக்கப்புறம் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. நீயும் உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு உண்மையாக நேர்மையாக சரியாக நடக்க ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே சரியாக சிறப்பாக நல்லபடியாக நடந்துடும் என் செல்லமே. உன்னை நோக்கி எது வருதோ அதை ஏற்றுக்கிட்டு அதை அனுபவிக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். தென்றல் காற்றை அனுபவிக்க முடியும், அதை தேடி கண்டுபிடிச்சு தொட முடியாது தானே. அப்படி தேடி போனாலும் உனக்கு குழப்பம்தான் மிஞ்சும். எது தென்றல் காற்று, எது சூடான காற்று, எது காற்றுங்கிறதே உனக்கு குழப்பமாகிவிடும். அதனால் எதையுமே ரொம்ப ஆராய்ச்சி செய்யாமல் அலசாமல் யோசித்து தேடிக்கிட்டே இருக்காமல் எது உன்னை நோக்கி வருதோ எது உன் வாழ்க்கையில் நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அனுபவிக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக, வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக, உனக்கு திருப்தியானதாக, உன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லதாக இருக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.